ஹர்ஷா, சொல்லுங்க கிருஷ்ணா. மக்கள் வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டில வந்து நாளுக்கு நாள் வந்து டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குல. சோ இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அவங்களோட ரெகுலரான போர்டு லைஃப்ல வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது வேணும்ல. சோ அதுக்காக டிராவல் அண்ட் ரொம்பவே அட்வென்ச்சரான பிளேஸ்க்கு வந்துட்டு போகுறாங்க. சோ இவங்க சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரான இடம் தாங்க. சோ நம்ம இன்னைக்கு இருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா கோவளம்ல லொக்கேட்டா இருக்கக்கூடிய சர்ஃப் டர்ஃப் தான். சோ இங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சர்ஃபிங் சொல்லி தராங்க. சோ அது எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்த்துட்டு இருக்கிறது பியூ டிவியோட சிட்டி அட்வென்ச்சர். நான் உங்க ஹர்ஷா. நான் உங்க கிறிஸ். ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. My name is Dharani. I'm gonna teach you how to surf. This is the spot where we're going to surf. Waves are really good for you guys to learn. We're not going deeper at all. We're gonna surf on a hip level or chest level only. I think you all know swimming, right? Yeah. That's great. And then you guys can see over there rock, then that side rock. Where we're going to surf, there's a no rock, fully sandbar, it's very safe. Okay. Front of the boat call is nose. Back of the boat call is tail. Boat deck. This side of the boat call rail. Boat bottom. These are fins. In your boat, there is a 3 sets of fin. You can use single, a double, a triple, not a problem. In a surfing, we have a 2 different styles. One is a regular, one more style is goofy. If you are a regular, your left foot come in the middle, right will come at the back. You're going to ride the way like this. Whichever is strongest, the strongest legs always comes at the back. If you are a goofy, your right leg will come front, left will come back. There is a hole in the middle for carrying. Some boat we have a hole in the front. Always your boat comes on your right side, just grab it like this and walk into the water. Right at the shore. If you're waiting for your instructor or you watching your friend surfing, anybody surfing, if you're watching it, ever and never keep your boat in front of you like this. Right at the shore. When you does that, the next wave gonna come and eat your boat, the boat gonna eat you. You're gonna hurt yourself. Always the boat should be on the side. On your right. Whenever you want to lie down, find your boat middle, place your both arms like this, thumbs in, fingers out. Put your tummy on the boat, then lift your feet. Your feet and has to be closer to the tail end, guys. When you're opening your leg, it will reduce your paddling speed. Whenever you're on the boat, please make sure you are on the right position. Positioning on the boat is the most important. Clear? ஆக்சுவலி வந்துட்டு இவ்வளோ நேரம் எப்படிலாம் சர்ஃப் பண்ணணும், எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற நிறையா விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. பட் உண்மையாலுமே உள்ளுக்குள்ள பயமாக தான் இருக்கு. அவங்க வேற சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து விழுந்து அடியெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. 0 எக்ஸ்பீரியன்ஸில் 2 பேரும் வந்திருக்கோம். அண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் உள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் ஏதோ அடிப்படாமல் போனால் போதுன்ட்டு இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணணுன்றது, ஏன்னா இதுக்கு முன்னாடி சர்ஃபிங்லாம் பண்ணதே கிடையாது. ஸோ கடலுக்குள்ள வந்து நம்ம நார்மலாக குளிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வந்து நமக்கு சொல்லி தர்றாரு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, ஒரு சர்ஃபிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் சர்வ் பண்ண ட்ரை பண்ணிருந்த சொல்ல போனால் சுத்தமாக வரல. அண்ட் இங்கே ரொம்பவே சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்வீட்டாக பேசி பயம் இல்லாத அளவுக்கு பண்ணுறாங்க. பட் உண்மையாலுமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பற்றி சொல்லணும்னா நல்லா அடிபட்டுச்சு. பட் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. ரொம்பவே வந்துட்டு சேஃப்டி நார்ம்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்பவே சில் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் தென் ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்துச்சு. அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாலுமே ரொம்ப பெஸ்ட் ஸ்பாட். நீங்கள் சில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தொடர்ந்து பார்க்கலாம்.
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து உண்மையிலே வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், செகண்ட் டைம் பண்ணுறோம், தேர்ட் டைம் பண்ணுறோம், ஆனாலுமே அது வந்து ஒரு கிளியராகவே வர மாட்டேங்குது. ஸோ ஹர்ஷா பண்ணாங்க, ஹர்ஷாவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு 2-3 டைம் வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. இது வந்து ப்ராக்டிஸ் தாங்க. ஸோ வந்து என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளை வந்து அனுப்புகிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலை இருக்குல்ல, இந்த வந்து பெரிய பெரிய அலைகள் அதெல்லாம் வருது அப்படின்ற பட்சத்துக்கு வந்து அது வந்து ஃபுல்லாக வருது நமக்கு. ஸோ அப்போவுமே நம்ம வந்து பொசிஷன் கரெக்டாக நிற்கணும். ஸோ அந்த காலை வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஜஸ்ட் அபோவ் த ஷோல்டராக வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி நிற்கிறோம். பை ப்ராக்டிஸ் தான், ரொம்ப நாள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 வீக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதை தாண்டி அந்த அலை முக்கியமாக வந்து ஒரு பெரிய டைடு வருது அப்படின்ற பட்சத்துக்கு இது கரெக்டாக வருது. ஸோ இதுதான் வந்து இந்த சர்ஃபிங் அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னை கோவளமில் லொக்கேட் இருக்கக்கூடிய இந்த சர்ஃப் டர்ஃப் தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து கோச் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோச்சுன்றதை தாண்டி அவங்க வந்து நம்மளை வந்து கைட் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த நம்மளை வந்து சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்காக நிற்கிறாங்க. ஸோ அதை தாண்டி அங்கே நிற்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. ஸோ வரிசையாக நம்ம வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான். ஸோ ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்றனால ஸோ நம்ம வந்து சர்வ் பண்ணி போகிறப்போ இங்கேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அங்கே அலை வரும்போது அவங்களே நம்ம வந்து ஒரு பெரிய அலையை பார்த்து விட்டுருவாங்க. ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு அலை வரும், அதுலேருந்து நம்மளை இன்ஸ்ட்ரக்டர் வந்து கரெக்டாக அந்த அலையோட சிங்க் பண்ணி நம்மளை தள்ளி விட்ருவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இப்போதைக்கு இந்த ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. பாருங்க, ஒரு குட்டி பையன் வரான். ஸோ இது வந்து இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து கோவளமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இன்ஃபேக்ட் சென்னையில் இருக்கவங்களுக்கு கூட வந்து சர்ஃபிங்லாம் வந்து ஏதோ வெளிநாட்டில் தான் பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாடு ஆர் இந்தியாவில் வந்து இது வந்து பண்ணுவாங்களா, கோவா மாதிரியான இடங்களில் பண்ணுவாங்களே, ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம அங்கே போனால் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ சென்னை கோவளமில் வந்து இந்த சர்ஃப் அண்ட் டர்ஃப்ன்றவங்க வந்து சூப்பராகவே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர்லாம் கரெக்டாக வச்சு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் பேசுகிற இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க. ஸோ மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேசுகிறவங்களுமே இந்த இடத்துல இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, ஸோ இங்கே நம்ம ரியல் டைமில் வந்து கடலுக்கு வரும்போது அது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த அலையுமே வந்து ஒரு காரணமாக இருக்குது, முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பெரிய அலைகள் வரும்போது நம்மளால் வந்து வர முடியுது. அதை தாண்டி வந்து நம்ம நிற்கிற பொசிஷனு இன்னுமே எனக்கு கரெக்டாக வரல. இன்னும் கொஞ்சம் நாட்கள் போச்சு அப்படின்னா வந்து மேபி வந்து கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். வந்து பழக வரும்னு நினைக்கிறேன். இல்லை அது ஒன்றும் இல்லை ப்ரோ, வாட்டி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். சில பேர் போட்டில் பேலன்ஸ் பண்ணுறதே கஷ்டப்படுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் அலையில் ஏறி நின்று ரைட் பண்ணீங்க, அது பார்த்தீங்கன்னாலே நல்ல ஒரு ப்ரோக்ரஷன் நல்லா பண்ணீங்க. பட் ஸ்டார்டிங் எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும் ப்ரோ, அது போக போக கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இதை விட நீங்கள் பெட்டராக பண்ணுவீங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தான். எப்படி சொல்கிறது, நம்ம ஆல் அரௌண்ட் இந்தியாவுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நிறைய பார்ட்டிசிபேஷனும் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆனாங்க, கற்றுக்க வரவங்களும் அதிகம் ஆச்சு. இதனால் டூரிசமும் நிறைய டெவலப் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் சர்ஃபிங் இந்தியாவில் இருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம சைட்லேருந்து லாஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா பெரு போய் நம்ம ஜூனியர் டீம் வேர்ல்டு கேமில் காம்பீட் பண்ணாங்க. வேர்ல்டு கேமில் இது வந்து ஒரு கேம். அது ஆக்சுவலி வந்து ஆமாம், இது சர்ஃபிங் வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஆமாம், ரெகக்னைஸ்டு ஸ்போர்ட். இது ரெகக்னைஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு ஒலிம்பிக்லேயும் லாஸ்ட் ஒலிம்பிக்லேயும் இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து தெரியாது, இதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியா கீழே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் இருக்குது. ஓகே, இப்போ நிறைய பெனிஃபிஷியல் இது அதர் ஸ்போர்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிஷியல் இருக்கோ அது எல்லாமே இதுக்கு நம்ம சர்ஃபிங்கும் இருக்குது. அதுதான் இன்னும் நான் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 ஸ்கூல் தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஸ்கூல் இருக்குது கோவளம்லேயே. அதுவே நல்ல ஒரு க்ரோத்தாக நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சர்ஃபிங் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையிலங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மக்கள் வந்து இன்னுமே இருக்காங்க தான். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரைஸிங் பண்ணுறீங்க, ஸோ யாரெல்லாம் இங்கே வரலாம், யார் வேணால் வந்து பண்ணலாம். நான் சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு வயசானவங்க வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏஜ் லிமிட் இல்லை, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நாங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி சொல்லி தருவோம். 14 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1900 சார்ஜ் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைமுக்கு. ஃபாலோவிங் அப்போ எப்போ வந்தாலுமே 1250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே கிட்ஸு பிலோ 14 கீழே இருக்கவங்களுக்கு 1250 ஃபஸ்ட் டைம், அவங்க எப்போ வேணால் வந்தாலும் 750 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்ஸுக்கு 750. அவங்க வந்து கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த ஸ்போர்ட்டுக்குள்ள வந்து நிறைய கிட்ஸை வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும்.
அதை தாண்டி நம்ம கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்குள்ள அடிக்டாக கிடக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ஸை வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ண வச்சு ஸோ இது வந்து ஒரு ரெகனைஸ்டு ஸ்போர்ட்டாகவும் இருக்கான், ஒலிம்பிக்லையும் இருக்கான். ஸோ அந்த மாதிரியான கேம்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸை வந்து நீங்கள் கொண்டு வந்து விடுறீங்க. ஸோ ஒருவேளை அவங்க கூட இதில் வந்து கோல்டு மெடல் கூட அடித்து நம்ம இந்தியாவுக்கே பெருமை கூட சேர்க்கலாங்க. ஓகே ப்ரோ, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி பண்ணாங்க. தேங்க்யூ. ஹர்ஷா, சொல்லுங்க கிருஷ்ணா. எப்படிமா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, ரொம்பவே அழகா சொல்லி கொடுத்தாங்கல்ல. கண்டிப்பா. ஸோ அங்கே வந்து நம்மளை தாண்டி ஸோ தமிழர்கள், இந்தியர்களை தாண்டி ஃபாரினர்ஸையும் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஹோட்டல் வந்து மேலே வந்து டிஃபன் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வந்து கெஃபே ரன் பண்ணுறதா இருக்கட்டும், கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சர்ஃபிங்க்கு தேவையான அந்த சர்ஃப் போர்டு, ஸோ அதை நம்ம பீச்சுக்குள்ளே யூஸ் பண்ணுற வியரபிள்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதை தாண்டி மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலேஜான வந்து ஒரு ட்ரைனர்ஸ், இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து அங்கே வந்து கூட இருந்துகிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. யாருமே வந்துட்டு ஹார்ஷாவே பேசல, ரொம்ப ஸ்வீட்டா உங்களால முடியும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி எல்லாருமே ஆமா பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ரொம்ப சூப்பரா நானும் கவனிச்சேன். அந்த இடத்துல வந்து 2-3 பேர்கிட்ட வந்து உங்களால முடியும், சூப்பர் பண்ணிட்டீங்க, வாவ் அப்படின்னு நிறைய பேர் வந்து சேர் அப் பண்ணாங்க. ஸோ அது வந்து பயங்கரமான கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வர்றோம், செகண்ட் டைம் நம்ம வர்றோம், தேர்ட் டைம் நம்ம வரோன்றதை தாண்டி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து இதை வந்து வீக்லி ட்வைஸ் ஆச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளால வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து சர்வ் பண்ணிட்டு போக முடியும். அண்ட் இது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. இயற்கையோட இன்னொரு ஸ்டெப் நம்ம வந்து கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆமா. ஸோ அதுவும் தாண்டி வந்து அவங்க வந்து இன்னொன்று சொன்னது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த சர்ஃபிங் இருக்குல்ல, அது வந்து இப்போ அந்த அந்த டைடு வருதுல, லைக் வேவ் வருதுல, அந்த வேவோட கால்குலேட் பண்ணி தான் வந்து அந்த ரேஸ் ஆனது வந்து ஒலிம்பிக்ல சரி, இல்லை வந்து ஃபன்னா பண்றவங்களுமே சரி பல கிலோமீட்டருங்களுக்கு வந்து சர்ஃப் பண்ணிட்டே போவாங்க. ஸோ நம்ம பண்ணது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தான் இருந்திருக்கும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேபி ஸ்டெப் என்ன வேணா சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய க்ரூஸ் ஷிப்லாம் போகும். ஸோ அந்த ஷிப்பும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வேவை வந்து கொண்டு வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஷிப்போட வேவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்ஃப் பண்ணிட்டுலாம் போவாங்க. ஸோ நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து இது முதல் படி. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டில் கோவளமில், சென்னையில் இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த சர்ஃபை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்குங்க. நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணமோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவியோட சிட்டி அட்வென்ச்சர். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான எபிசோடோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, bye from Harsha and Krish.